செய்தியை பார்த்து வருகிறோம். மீண்டும் தங்கம் விலை 1 லட்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சாருலதா. ஆபரண தங்கத்தினுடைய விலையானது படிப்படியாக உயர்ந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் தங்க நகைகளை வாங்க முடியுமா முடியாதா என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்று 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 12,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 1,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்றைய விலையை காட்டிலும் இன்று தங்கம் கிராமுக்கு 140 ரூபாயும் அதே போல சவரனுக்கு 1,120 ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. நடப்பாண்டினுடைய 2வது ஒரு நாளில் இருக்கிறோம். தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை இன்றைய ஒரு நாள் தொடக்கமாக அமையக்கூடிய என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் ஒரு சவரன் 1 லட்சத்தையும் தாண்டி தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தங்கம் விலை மட்டுமல்லாமல் வெள்ளியினுடைய விலையும் படிப்படியாக உயர்ந்து வருவது பொதுமக்களுக்கு கலக்கத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. மேலும் சாதாரண சாமானிய குடும்பங்களை பொறுத்தவரை தங்கம் வெள்ளி என்பது ஒரு ஆடம்பர பொருளாக பார்க்கப்படாமல் அடிப்படையான ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆபத்து காலங்களில் இந்த பொருட்களை வைத்தாவது பணத்தை புரட்டி கொள்ளலாம் என்ற ஒரு வகையில் தான் சாமானிய மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளிகளை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வு என்பது இனிமேல் தங்கத்தை வாங்க வேண்டாம், வெள்ளியை வாங்க வேண்டாம் என்ற ஒரு மனநிலையை தான் பொதுமக்களுக்கு கொடுக்கும். இருப்பினும் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இனிவரும் காலங்களிலும் இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல பொருளாதார நிபுணர்களின் கருத்தை பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை இனி வரக்கூடிய 2 ஆண்டுகளில் 2 லட்சத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தங்கத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதன் காரணமாக இன்று ஒரு சவரனை 1 லட்சம் கொடுத்து வாங்கினால் வரக்கூடிய ஒரு 5 ஆண்டுகளில் அதனுடைய மதிப்பு பல மடங்காக உயரக்கூடும் என்ற ஒரு வகையிலே தங்கத்தை பல்வேறு நாடுகள் அதே போல பல்வேறு தொழில் அதிபர்கள் தங்கத்தை ஒரு சிறந்த முதலீடாக கருதி தங்கத்தின் நிறைய முதலீடு செய்கிறார்கள். இதுவும் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. இருப்பினும் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கி வைத்திட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரை தங்கம் என்பது ஆடம்பரம் கிடையாது, அது ஒரு நம்பிக்கை. சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக பொதுமக்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தங்கத்தினுடைய விலை குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதை சார்ந்ததா. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.